தாய்மொழியில பேசினா இனிமையாக இருக்கும் என்று பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள். Our dear pastor said it will be very sweet to hear our mother tongue. நிச்சயமாக அது இனிமையான மொழிதான். And for sure it is a very sweet language. ஆமென். Amen. தி ஹாம்பர்கர் சாப்பிட்டிருப்பீங்க எல்லாரும். Have you all tasted the hamburger? சாப்பிட்டீங்களா இல்லையா? Have you tasted it? இந்த அழகான ஒரு தேசத்துல இருந்துட்டு ஹாம்பர்கர் சாப்பிடாம இருக்க முடியாது. And in this beautiful nation nobody can avoid hamburger. சரி, ஹாம்பர்கர் விட்டுருவோம். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பத்தி பேசுவோம். Forget about hamburger. What about fish and chips? ஹாம்பர்கர் வந்து அமெரிக்கன் ஃபுட். Hamburger is American food. இது இங்கிலீஷ் நாட்டுல இருக்கும் இல்லையா? And we are in this English country. எல்லாருக்கும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். Everyone likes fish and chips. So fish and chipsல ரெண்டு இருக்குது. And there are two types of fish and chips. Fish plus chips. It's fish and chips. So not chips, அவங்க fish. So I'm chips and he's fish. So ரெண்டு மொழியில இப்ப கேட்க போறோம். And we are going to hear in two languages. So உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு fish and chips சாப்பாட்ட ஒரு ஃபீலிங் இருக்க போகுது. So you are going to have a feeling of having a fish and chips. ஆமென். Amen. என்னை மிகுந்த அன்போட அழைத்த நமது மதிப்புக்குரிய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I extend my thanks to pastor who invited me. நாம் யாவரும் ஒரு விசை கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். And let us all close our eyes and pray. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, Our heavenly Father full of holiness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உம்முடைய திருச்சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். We come into your presence in the name of our Lord Jesus Christ this morning. இன்றைக்கும் உமது அருமையான பிள்ளைகளை எங்கள் நடுவில் நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks unto you for gathering your loving children together. கடந்த 2 நாட்களாக நீர் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். Last 2 days you have been speaking to us, Lord. இன்றைக்கும் இந்த கூட்டத்தின் 3வது நாள்ல நாங்கள் வந்து நிற்கின்றோம். Today we have come to the 3rd day, O Lord. இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். And we expect, O Lord Master, that you speak to us today as well. நாங்கள் நடக்க வேண்டிய வழி இன்னதென்று எங்களுக்கு போதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். We pray that you teach us the way, the path that we should go. இப்பொழுதும் இந்த ஆலயத்துக்கு உண்டான செய்தியை நீர் அருளும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். And even now we pray that the message for this church you give, O Lord. எங்கள் உள்ளங்களை திறந்து, opening our hearts, Lord. எங்கள் சிந்தனைகளை திறந்து, opening our thoughts. எங்களோடு இப்பொழுது நீர் பேசுவீராக. You speak to us, O Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus name we pray, our good heavenly Father. ஆமென். Amen. கடந்த 2 நாட்களாக இந்த தேசத்தை குறித்தான காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். And since last 2 days we are hearing about the things of this nation. கர்த்தருடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு முகாமை இங்கே ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். And they have arranged a conference, a meeting to prepare the bride of Christ. எஸ்தர் ராஜாத்தி தன்னை குறித்து அவங்களை குறித்து அவருடைய சித்தப்பா இவ்விதமாக சொல்வார். And regarding Queen Esther, his uncle would say like this: For such a time as this you have come into the kingdom. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்காக நீ ராஜ்யத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், நீ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறாய். For such a time like this you have been selected and you have been set up in this kingdom. இதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், the wonderful thing in this matter is, இவங்க வாழ்ந்த எஸ்தர் வந்து ஒரு யூத பெண். Esther was a Jewish woman. அவங்களோட பேர் வந்து எஸ்தர் கிடையாது. And her name was not Esther. ரொம்ப அழகான ஹடசா என்ற ஹெப்ரியு வார்த்தை. And she had a very beautiful Hebrew name, Hadassah. ஆனா அவங்க வாழ்ந்ததோ பெர்ஷியா நாடு. And she lived in a Persian place. பெர்ஷியா நாடு வந்து இன்றைக்கு ஈரான் தேசம். And today it is the Iran. சோ அவர்கள் எல்லாரும் இந்த பெர்ஷியா மக்கள். And all the people of Persians. பெர்ஷிய மக்களுக்கு யூதர்களை பிடிக்காது. And the Persians, they hated the Jews. இப்போ எப்படி இந்தியர்களாகிய நாம் இந்த இங்கிலீஷ் நாட்டுல மைனாரிட்டியா இருக்கிறோமோ, the way how we Asians or we are minority in this nation, அதே போல யூதர்கள் அந்த பெர்ஷிய நாட்டுல சிறுமைப்பான்மையாக இருந்தார்கள். and the same way on those days the Jewish people were minority community over there.
அது மாத்திரமல்லாமல் இந்த பெர்ஷியக்காரங்களுக்கு இந்த யூதர்கள் அதிகமாக பிடிக்காது. Not only that, the Persians did not like the Jewish people very much. அதனால எஸ்தர் தன்னை ஒரு யூத பெண் என்று காண்பிக்க கொள்ளாமல் அவர்களை மறைத்து எஸ்தர் அது பெர்ஷியா மக்களுக்கு ஏற்றவாறு ஒரு நாமத்தை அணிந்து கொண்டார்கள். And so Esther did not want to show that she is a Jewish woman and changed her name. So the ராஜாவுக்கு ஒரு மணவாட்டி தேவைப்பட்டது. Now the king was looking for a queen. உலகத்திலே முதல் முறையாக ஒரு அழகி போட்டி நடைபெறுகிறது. So first time ever in the world a beauty contest was conducted. Miss Universe contest நடக்குது. The Miss Universe contest was going on. பர்ஷியா நாட்டின் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம். And the Persian is a very big place area. எகிப்து தேசத்திலிருந்து இந்தியா தேசம் வரைக்கும் அவருடைய சாம்ராஜ்யம் பெருகி உள்ளது. And the dynasty was from India to Ethiopia. So முதலில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துறாங்க. And in every place they conducted a beauty contest. அந்த பைபிள்ல இருக்கிற அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட் நடக்குது. And the same context even today the Miss Universe is conducted. முதல்ல பாருங்க ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சின்ன குட்டி கான்டெஸ்ட் நடக்கும். And first we can see in every country there will be a small contest. So இந்தியால பல மாநிலங்களில் பல அழகி பெண்மணிகள் வந்து பங்கு கொள்வாங்க. And in India from many states, from all the states, the beautiful women will come and take part in it. அதுல ஒருத்தி ஜெயிப்பாங்க. One will be the winner among them. அவங்க தலையில ஒரு சின்ன தங்க கிரீடத்தை வச்சு மிஸ் இந்தியா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. And they will give her a golden crown and give her a title Miss India. இப்படி உலகத்துல பல பெண்மணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு and in this way many women will be selected. அவர்கள் எல்லாரும் ஒரு தேசத்துல ஒரு இடத்துல கூடுவார்கள். They will all gather in one nation in one place. அவர்களில் ஒருத்தியாக மிஸ் யூனிவர்ஸ் சர்வா உலகத்துக்கே ராணி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. So from among them the most beautiful will get the Miss Universe title. இதே கான்செப்ட் தான் இங்க எஸ்தர் புத்தகத்துல நடக்குது. And the same context is happening in the book of Esther. பெர்ஷியா சாம்ராஜ்யத்தின் 120 தேசங்கள்ல இருந்து 120 அழகிகள் அங்க கூடுறாங்க. And from the Persian dynasty where there is 120 provinces, 120 beautiful women are gathering there. அங்க ஒரே ஒரு ஜட்ஜ் தான். And there's only one judge. இங்க மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட்ல நிறைய ஜட்ஜ் இருக்காங்க. And here for Miss Universe contest there are many judges. அங்க ஒரே ஜட்ஜ். There is only one judge. அந்த ராஜா. That's the king. அவருக்கு பிடித்திருந்தா தான் அவங்க ஜெயிப்பாங்க. If he likes them, she will win. அதே போல எத்தனையோ அழகிகள் வந்தாங்க போனாங்க. So many beautiful women came and gone. ஆனா இந்த எஸ்தரை பார்த்த உடனே Once he saw Esther, அவங்க உள்ளத்துல ராஜாவுடைய உள்ளத்தை கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். and in the heart of the king God began to speak. வேதம் சொல்லுது பாருங்க. And the scripture says, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில இருக்கிறது என்று. The heart of the king is in the hands of the Lord. அவருடைய சித்தத்தின்படி ஒரு ராஜாவின் இருதயத்தை அவர் நகர்த்துவார் என்று. And we read according to his will he will move the heart of the king. எஸ்தர் புத்தகத்துடைய இறுதி பகுதியை நம்ம படிக்கும் பொழுது and when we read the later part of the book of Esther, யூத மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். and we can see there is a danger coming to the people of Judah. இப்ப யூத மக்களை காப்பாத்தணும். And now she has to protect these people. No. The Jewish people should be safe. The Jewish people should be safe. இப்ப அவர்கள் எப்படி காப்பாற்றப்படணும்? And how they can be safe? ஏன்னா அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ராஜா தான் உத்தரவிடுகிறார். And it is the king's commandment that they should be destroyed. ஒரு சாதாரண யூத மக்களால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. And the normal Jewish people cannot protect themselves. இதெல்லாம் முன் அறிந்த தேவன். And the Lord who foreknew everything. ஒரு சதுரங்க ஆட்டத்துல ஒரு காயை நகர்த்துவதை போல. The way how in a chess the coins are moved. அவர் முதலில் தன்னுடைய பிள்ளையை இருக்க வேண்டிய இடத்துல நகர்த்தி வைக்கிறார். And first he moved his children where they should be. அதே போல இவங்கள அந்த போட்டியில ஜெயிக்க வைத்து in the same way he made her to be the winner in the contest. ராஜாவோட மணவாட்டியாக ராஜாவுடைய வலது பரிசத்துல வந்து அமரணும். Make her the bride of king and made her to sit in the right side of the king. வேற யாரு கேட்டாலும் ராஜா வந்து கேட்க மாட்டாரு.
And no, the king will not listen to anyone else. தன்னுடைய மனவாட்டி சொன்னா தான் அவர் கேட்பாரு. And only when the bride says, he will listen. இது எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம். And this happens in every house. ஆமென். Amen. மனைவிமார்கள் என்ன சொன்னாலும் புருஷமார்கள் ஆமா எஸ் மேடம் சொல்வார்கள். And whatever the wife says, the husband will say yes. ஆமென். என்ன சவுண்டே காணோம். அதே மாதிரி அங்க அகஸ்வரஸ் ராஜாவுடைய அரண்மனையிலும் இதே தான் நடக்குது. And same thing happened in the palace of King Ahasuerus. அரண்மனையில ஒரு சட்டம் உண்டு. And there is a law in the palace. ராயல் புரோட்டோகால். அது என்னவென்றால் ராஜா ஒருத்தரை அழைக்காவிட்டால் அவர்கள் ஒருவரும் ராஜா முன்பதாக போய் நிற்க கூடாது. And the rule is like, unless the king calls anyone, nobody can come in front of him. அழைக்கப்படாமல் போய் நின்றால், and if they go without the calling, அடுத்தது மரத்துல தொங்க வேண்டும். next thing they will be hung on the tree. மரத்துல தொங்கணும்னா ஸ்விங்ல ஆடுவது கிடையாது. And to be hung on the tree, it's not like to be on the swing. கழுத்தை வெட்டி சடலமாக தொங்கிக் கொண்டிருக்கும். And they will be beheaded and they will be hung. இது அங்க இருக்க ஒரு சட்டம். And it is a rule or law over there. இப்போ எஸ்தர் ராணி ராஜா முன்பதாக போய் நிற்கணும். And now Queen Esther have to go and present herself in the front of king. ஆனா அந்த சட்டத்தின்படி அழைக்கப்பட்டா தான் போய் நிக்க முடியும். But according to the rule, only if she is called, she have to go and stand there. அது மகாராணியா இருந்தாலும் அதே சட்டம் தான். And even if it is the queen itself, that's the same law. சோ இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் இருந்தார்கள். And they were in a very compelling situation like this. பிற்பாடு ஒரு தீர்மானம் செய்தார்கள். Then they decided something. என்ன தீர்மானம் செய்தார்கள் என்றால், இப்போ இந்த யூத மக்கள் ஒரு வம்சம் காப்பாற்றப்பட வேண்டும். Now this tribe, this people of the Jewish people should be safe. அதுக்கு ராஜா மனசு வச்சாதான் அந்த சட்டத்தை மாற்ற முடியும். And only if the king desires and wills, this law can be changed. சோ எஸ்தருடைய சித்தப்பா எஸ்தர் கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு. So Esther's uncle says these words to Esther. நீ ஒருத்தி தான் நம்முடைய இனத்தை காப்பாற்ற முடியும். You alone can save our community. வேற யாராலும் முடியாது. Nobody else can do it. இதற்காக பாருங்க, நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க மொர்தெகாய் சொன்ன வார்த்தையை. And please listen carefully the verse Mordecai said. இதற்காகவே நீ பிறந்தாய். And this is why you are born. இதற்காகவே நீ ஜென்மம் எடுத்தாய். And this is why you came forth. நீ ஒரு மகாராணியாக வாழ்வதற்கல்ல. Not as to live like a queen. இந்த யூத வம்சத்தை காப்பாற்றுவதற்காகவே. And to save the Jewish people. நீ ஜென்மம் எடுத்தாய். You are born. இதற்காகவே நீ மகாராணி ஆகினாய். And for this reason you become the queen. இதுதான் உன்னுடைய அழைப்பு. And this is your calling. ஒரு ராணியாக சிம்மாசனத்தில் அமர்வது அல்ல. And it's not to sit on the throne like a queen. திறப்பில நின்று மன்றாடுவது, அதுதான் உன்னுடைய அழைப்பு. And to stand in the gap and pray, that is your calling. ஒரு இனத்தை காப்பாற்றணும், அதான் உன்னுடைய அழைப்பு. To save the community, that is your calling. For such a time as this, இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு காலத்துக்காகவே நீ பிறந்தாய். For this time you have been born. அதனால நீ தான் இதை செய்யணும். Therefore you have to do it. திரும்பவும் அம்மா சொல்றாங்க. Again she is telling. எப்படி சித்தப்பா? How is it possible? ராஜா அழைத்தா தானே போய் நிக்க முடியும். Only when the king calls we can go in. ராஜா அழைக்காம போய் நின்றால், if I go without the king calling, நானும் மற்றவர்களை போல அந்த மரத்துல தொங்கிக் கொண்டிருப்பேன். I will be hung on the tree like others. உடனே இந்த சித்தப்பாவுக்கு கோபம் வந்துச்சு. Immediately this uncle was angry. நான் இவ்வளவு சொல்லியா நீ திரும்ப திரும்ப அப்படியே பேசுறியா? And after I saying so many times, you are repeating it again. சரி போ. Okay, fine. திட்டிட்டார் பயங்கரமா. He just scolded her. கோபம் வந்துருச்சு அவருக்கு. And she was angry. திரும்பி வெளியே போக ஆரம்பிச்சார். And he began to walk away. திரும்ப என்ன நினைச்சாரோ தெரியல. I don't know what he thought again. சரி போறோம். Okay, I'm going anyway. திரும்ப அவட்ட ஒரே ஒரு அறை கொடுத்துட்டு போயிடுவோம். Let me just give a slap and go. சிலவங்க அப்படி நினைப்பாங்க. Some people just think like that. சரி ஒரு நட்பை இழக்க போறோம். Anyway, we're going to lose a friendship. நல்ல திட்டிட்டு போயிடுவோம். Let us just scold and go. சேருமா செய்யலையா? சேரும்ல. We do it. அதே மாதிரி இவர் அப்படி பண்ணிட்டார்.
The same way he also did the same. போறதுக்கு முன்னாடி Before he left, நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம். and let me give her some sharp words. சோ திரும்ப வந்தாரு. He came again. எஸ்தர், He called Esther. அப்படின்னு அவங்க திடுக்கிட்டு பார்த்தாங்க. And they were saying, இப்ப நீங்களாம் திடுக்கிட்டு பார்க்கிற மாதிரி as you were just watching. சொன்னாரு, இங்க பாரு, நீ இக்காலத்துல மௌனமாக இருக்கலாம். And he said, you may be quiet this time. ஆனால் But யூத மக்கள் அழியும் போது when the Jewish people perish, நீயும் உன் தகப்பின் வீட்டும் அழிவீர்கள். you and your father's house will perish as நீ well. தப்பிக்கலாம் நினைக்காத. Do not think you will escape. நீ மகாராணியா இருந்தா நீ தப்பிக்கலாம் நினைக்காத. You think if you are queen you will escape. நீயும் அழிவாய். You will also perish. ஆனால் But யூதர்களுக்கோ கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வேற இடத்திலிருந்து வரும். and the deliverance of the Jews will rise from other place from the Lord. கர்த்தர் தம் மக்களை காப்பாத்திடுவாரு. The Lord will save his people. ஆனா நீயும் உன் வீட்டாரும் But you and your household, உன் தகப்பன் வீட்டாரும் your father's house, அழிவீர்கள். will perish. அது சொன்னனால நம்ம மனம் மாறல. And Esther did not change her heart because of that. அவங்க மனம் மாறினதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. There is another reason that she changed her heart. ஒரு மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை. One word that Mordecai said. For such a time as this. For such a time. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக, இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்காக நீ பிறந்தாய். You are born for such a time like this. அதே மாதிரி In the same way. இப்பொழுது இந்த தேசம் ஒரு குறுக்கு முனையில வந்து நிற்கிறது. Now this nation has come to a crossroads. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக, For this time like this, இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்காக, for a season like this, உலகத்தின் பல தேசங்களிலிருந்து கர்த்தர் உங்களை முன்கூட்டியே இங்க அனுப்பி, and from the many parts of the world the Lord has brought you. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக இந்த தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டும். And for this time you have to stand in the gap and pray to the Lord. ஒரு காலத்துல நல்லா எரிந்து பிரகாசிக்கிற மெழுகுவத்தியாக இந்த தேசம் இருந்தது. Once upon a time this nation was like a candle which gives its light brightly. ஆனா இப்பொழுது அவருடைய ஒளி ரொம்ப குறைந்து போய் அழிந்து போற நிலையில இருக்கிறது. But now the light is very dim and in a situation where it is going to be put off soon. அது திரும்ப பிரகாசிப்பதற்கோ அழிவதற்கோ அது யாருடைய கையில் இருக்குது? And for it to be bright again or for it to be gone off, in whose hands is it? இங்கிலீஷ்காரங்க கையில இல்ல. It's not in the hands of the English people. யார் கையில இருக்குது? Whose hands is it in? உங்க கையில இருக்குது. It is in your hands. ஆமென். Amen. For such a time as this God has brought you into this country. For a time like this he has brought you here. இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக திறப்புல நின்று, எஸ்தரை போல திறப்புல நின்று போராடக்கூடிய மக்களை முன்கூட்டியே தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has pre-appointed his people for a time like this. So 3 நாட்கள் எஸ்தர் ராணி உபவாசம் வந்து ஜெபிக்கிறார்கள். For 3 days Queen Esther she fasted and she was praying. ஆகாரமும் புசிக்காமல், She did not eat. தண்ணீரும் குடிக்காமல், She did not drink. அவங்க மாத்திரமல்ல, Not only her, அவங்களோட சேர்ந்தவங்களுடைய துணையாளிகள் and her handmaids as well. அவங்களும் சேர்ந்து எல்லாரும் உபவாசிக்கிறாங்க. They all were fasting together. உபவாசம் இருந்துட்டு And they were fasting. அவங்க சித்தப்பாவை கூப்பிட்டு திரும்ப சொல்றாங்க. And she is telling to her uncle again. சித்தப்பா, உங்க வார்த்தையின்படி நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன். Uncle, according to your word I have prayed very well. இப்போ போய் ராஜா முன்பதாக நிற்க போறேன். Now I am going to go in the to stand in front of the king. அழைக்கப்படாமல் போய் நிற்க போறேன். Without calling I am going now. ஆனா ராஜா அரண்மனை சட்டத்தின்படி, But according to the rule of the king, நான் செத்துருவேன். I will be dead. இருந்தாலும் ஓகே சித்தப்பா, But it's okay uncle. நான் உங்க பொண்ணு, I am your daughter. உங்க வார்த்தையை நான் மதிச்சேன். I respected your word. உயிர் போனா போகட்டுமே. If the life is gone, let it go. இப்படின்னு ஒரு வீர வசனம் பேசிட்டு, And she just said this bold sentences. அவங்க போய் அங்க நிக்கிறாங்க. And she goes to the king. ராஜா அங்க சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார். The king is seated on the throne. அந்த வாசல்ல அவங்க வந்து நிக்கிறாங்க. And she is standing on the entrance. ராஜா நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு இருக்காரு. And the king is reading a newspaper. The Times of London by the Times of Persia.
the Times of London or Times of Persia he's reading. அவருடைய ஐபேட்ல பேப்பரை வாசிக்கிறார். And he is reading his newspaper in his iPad. இன்றைக்கு ராஜா வாழ்ந்த எப்படி செய்வாரு? And if the king is in these days, how it will be done? அப்படிதானே? ஐபேட்ல தான் எல்லாம் பாப்பாங்க. He will be reading in the iPad. இப்ப நான் ஓல்ட் ஃபேஷன் மாதிரி பேப்பர் வச்சு படிக்க போறாங்க. They will not be like old fashioned having the physical paper. So ஐபேட்ல இப்படி பேச்ச ஓடுனா நான் திருப்பி கிடக்குறாரு. And he was just swiping the pages in the iPad. அந்த அம்மா வந்து நிக்குது. And that woman is standing there. அத்தான் அப்படி கூப்பிட கூடாது. She's not supposed to call him darling. அது வீட்ல அத்தான் கூப்பிடலாம். She can call it at home. இப்ப அரண்மனை வந்து நிக்கறாங்க. Now she is standing in the palace. அத்தான் கூப்பிடவும் பயம். She's very scared to call him darling. ராஜான்னு கூப்பிடவும் பயம். She's scared to call him king as well. ஏன்னா அது அழைத்தா தான் முன்னாடி வரணும். Only if she's called she can come in the front. சோ மௌனமாக அங்கே நிக்கிறார்கள். And she is standing there silently. ராஜா யாராவது கூப்பிடுறாரா? And is the king calling anyone now? தயவுசெய்து ஆலயத்துக்கு வந்த செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். I kindly request if we are coming to the church, let's all switch off the mobile. So ராஜா ரொம்ப சீரியஸா அப்படி நியூஸ் பேப்பர் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது and when the king was reading the newspaper very seriously திடீர்னு அண்ணாந்து பார்க்கறார். and all of a sudden he is looking. ஒரு பெண்மணி அங்க வந்து நிக்கறாங்க. A woman is standing there. ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு கோவம் வந்துச்சு. For 1 minute he was angry. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆள் வந்து நிக்கிதா அழைக்கப்படாம. And how bold is she? She is coming and standing without calling. ஆனா அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடி But before thinking like that, அவருடைய ஐபேட்ல அப்பாயின்ட்மென்ட் காலண்டர் இருக்கும்ல, and he would be having an appointment calendar in the அது iPad. திருப்பி பார்க்கறாரு. He scrolls it down. யாருக்கு அது அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தோமான்னு. Did I give appointment to anyone? யாருக்கும் கொடுக்கல. Did not give. யார் வந்து நிக்கறான்னு அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா கண்ணாடி போட்டு பார்க்கறாரு. And then he puts on his specs and sees who is that. நான் படம் எடுத்தா அப்படி தான் எடுப்பேன். And if I take the picture, that's how I will do. சோ கண்ணாடி போட்டு பார்க்கறாரா? So after he puts on his specs, அவருடைய அருமை மனைவி வந்து அங்க நிக்கறாங்க. his wife is standing there. பார்த்த உடனே Once he saw her, அது அவருக்கு சட்டம் தெரியும். he knows the law. ஆஹா அழைக்கப்படாம மனைவி வந்துட்டால. Without calling, my wife has come. இந்த சிப்பாய்க வந்தாங்கன்னா And if the centurions come அவளை here, கொன்னுவானுங்களே. they will kill her. உடனே அவருடைய செங்கோல் எடுத்தார். And immediately he took his scepter. செங்கோலை நீட்டி கம் அப்படின்னு கூப்பிடுறாரு. And he stretched forth his scepter and told her to come. முன்னாடி வந்த உடனே Once she came to the front, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்வி கேட்டார். and he asked, what do you want? அவங்க வந்து பரிந்துரைத்து பேசுறாங்க. And she was making supplication, she was talking. அந்த பரிந்துரைதலை கேட்டு, Listening to her supplication, அந்த பிரார்த்தனையை கேட்டு listening to her prayer, ஒரு வம்சமே காப்பாற்றப்பட்டுச்சு. a group of people were saved. ஆமென். Amen. அதே போல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தேசத்துல நம்ம வந்து இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். And we are in such a situation in this land. இதை குறித்து இன்னும் ஆழமாக இந்த சாயந்தர நேரத்துல நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுவேன். And I will explain it in more deeper level today evening. எல்லாமே தற்செயலாக எதுவும் நடப்பது கிடையாது. And everything do not happen just by coincidence. இந்த பிரெக்சிட் என்ற ஒரு ரெஃபரண்டம் இந்த நாட்கள்ல வந்ததுக்கும் அது முன்கூட்டியே வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம். Even the Brexit is said in the scripture already. அது என்ன தீர்மானம் வர வேண்டும் அதுவும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். And what the result should be, it is also pre-appointed. அதனால இன்று சாயந்திரம் அதை குறித்து ஆழமாக நம்ம பார்ப்போம். And we will look about it in a deeper level today evening. இன்று காலையில மிக விசேஷமாக இந்த ஆலயத்துக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நான் கர்த்தரிடம் கேட்ட பொழுது, And today morning especially when I asked the Lord what message should I give to this church, எனக்கு கர்த்தர் காண்பித்த ஒரு வார்த்தை. the Lord showed me the word. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us turn to Isaiah chapter 30 and 26வது வசனம். verse 26. இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரகாசத்தை காட்டிலும் 7 மடங்கு பிரகாசமாக இருக்கும் என்று. And what this word says is the light of the Lord will be 7-fold brighter than the light of the sun. முழுசா வாசி.
Moreover, the light of the moon shall be as the light of the sun, and the light of the sun shall be sevenfold as the light of the 7 days, in the day that the Lord bindeth up the breach of his people and healeth the stroke of their wound. அந்த வார்த்தை அங்க பாருங்க. If you look, சூரியனே ஒளியை காட்டிலும் 7 மடங்கு பிரகாசம் வெளிப்படும் என்று. and it is written, the light of the sun, more than 7-fold of that light will be revealed. இதே காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், and when we read Isaiah chapter 60 verse 1, இந்த கடைசி காலத்துல மகா காரிருள் உலகத்தை மூடுமாம். in the last days great or gross darkness will cover the earth. அந்த மகா காரிருள் மத்தியில், amidst of that gross darkness, கர்த்தருடைய பிரகாசம் மகிமை அதிகமாக வெளிப்படும். and the light and the glory of the Lord will be revealed. மகா காரிருள் இந்த பூமியை மூடும் பொழுது, when the gross darkness cover the earth, கர்த்தருடைய மகிமை 7 மடங்காக வெளிப்படும். the glory of the Lord will be revealed in 7-fold measures. இந்த 7 மடங்கு கர்த்தருடைய மகிமை தான் கர்த்தருடைய 7 ஆவிகள். and this 7-fold measures of brightness is the 7 spirits of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு 7 ஆவிகளை குறித்து சொல்கிறது. and Isaiah chapter 11 verse 1-2 it says about the 7 spirits of the Lord. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களும் அவ்விதமாக நமக்கு சொல்கிறது. and the same way Revelation chapter 4 verse 5 and 6 says the same thing. 7 மடங்கான கர்த்தருடைய மகிமை ஊற்றப்பட போகிறது. and 7-fold measures of the glory of the Lord is going to pour upon சிறு பிள்ளைகள் மேல, upon the little children, வாலிபர்கள் மேல, upon the youths, வயோதிபர்கள் மேல, upon the elders, ஊழியர்கள் மேல, upon the servants of God. கர்த்தருடைய 7 ஆவிகள் ஊற்றப்பட போகிறது. and the 7 spirits of the Lord is going to be poured. இந்த காரியத்தை தான் இந்த ஆண்டு துவக்கத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. and this is the word the Lord gave to me the beginning of the year. என்னுடைய மக்களை என்னுடைய மகிமைக்கு ஆயத்தப்படுத்து. prepare my people for my glory. இந்த ஆண்டுக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை இதுதான். and this is the commandment the Lord gave to us this year. என்னுடைய மக்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, when the Lord said my people, உலகத்துல உள்ள அனைத்து அவருடைய பிள்ளைகள் மத்தியில, and all his people all around the world, எல்லாரையும், all of them, இந்தியா தேசம் மாத்திரம் அல்ல, not only India. இப்ப ஏஞ்சல் டிவிக்கு ஒரு சேனல் அல்ல 12 சேனல்கள் உண்டு. and Angel TV has 12 channels. அப்ப அங்க நடத்துகின்ற ஒரு நேரலை நிகழ்ச்சிய, and one live program, ஒரே நேரத்துல உலகத்தின் எல்லா தேசங்களும் பார்க்கும்படியான 12 சேனல்கள் மூலமாக 8 மொழிகள்ல ஒரே நேரத்துல அறிவிக்கப்படுகிறது. and it is in 12 channels and 8 languages so that the people all over the world can watch it at the same time. இப்படிப்பட்ட ஒரு சௌகரியம் இதுக்கு முன்பதாக இல்ல. and such a privilege was not there before this. ஆனா இப்ப இருக்கிற தொழில்நுட்ப காலத்துல, and this technological world today, ஒரே நேரத்துல ஒரு செய்திய எல்லா இடத்துலயும் உலகம் முழுவதும் சொல்ல முடிகிறது. in one pointed time one message is preached all over the world. அப்ப கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு என்னுடைய 7 ஆவிகளை நான் ஊற்ற போகிறேன். and Lord saying, I'm going to pour to this world my 7 spirits. இப்போ சொல்கிறார், அதை ஆயத்தப்படுத்து. now he is telling, prepare, பூமியை ஆயத்தப்படுத்து. prepare the earth. சிறு பிள்ளைகள் ஆயத்தப்பட வேண்டும். the children should be prepared. வாலிபர்கள் ஆயத்தப்பட the வேண்டும். youth should be prepared. வயோதிபர்கள் ஆயத்தப்பட வேண்டும். and the elders should be prepared. ஊழியர்கள் ஆயத்தப்பட the வேண்டும். ministers should be எதற்கு prepared. ஆயத்தப்பட வேண்டும்? why they should be prepared? இப்படிப்பட்ட ஒரு இறுதி கால அபிஷேகம் வரப்போகிறது. because the end time anointing like this is going to come. அது குறித்தான ஒரு அறிவு முதலில் நமக்கு இருக்க வேண்டும். and we should have a knowledge about it first. அது குறித்தான ஒரு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். we should have a wisdom about it first. கர்த்தருடைய 7 ஆவிகள் என்றால் என்ன? what is the 7 spirit of God? அது அறிந்திருக்க வேண்டும். and we should be knowing about it. அதோட கிரியைகள் என்ன? what are the works? அது எப்படி செயல்படும்? how does it work? இதை முதலில் அறிந்திருந்தாதான் if you know it first, அந்த அபிஷேகம் நம்ம மேல் வந்து இறங்கும் பொழுது, when the anointing comes in us, பரிசுத்த ஆவியோடு இணைந்து நாம் செயல்பட முடியும். we can be united with the Holy Spirit and work. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், and therefore the Lord says, ஆயத்தப்படுத்து. Prepare them for my glory. என்னுடைய மகிமைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்து. prepare them for my glory. 1994வது வருஷம், in
the year 1994, ஒரு நாள் என்னுடைய பிறந்த நாள் வந்தது. and it was my birthday. ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்த நாள் அன்று Every year when it is my birthday, பொதுவாக நான் மறந்துடுவேன். usually I forget ஏன்னா யாரும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. because nobody wishes me. பர்த்டே கார்டு யாரும் அனுப்ப மாட்டாங்க. Nobody sends me birthday card. பரவாயில்ல, அதுக்கு என்ன, It's okay. நமக்கு தான் 7, 8, 9, 10 வயசு, 10 கழுத வயசாச்சு. I have the year of 9 donkeys. நன்றிமா. அது இந்த டொங்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கேட்கும்போது கொஞ்சம் கௌரவமா இருக்குது. அதே வார்த்தை தமிழ்ல கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அதனால இப்ப நமக்கு கேக் வெட்டுற வயசுலாம் கிடையாது. And it is not my age to cut the cake. சின்ன பிள்ளைங்க வெட்டலாம். Small kids they can cut. பெரிய பெரிய கழுதைங்க போய் கேக் வெட்டலாமா? Can the donkeys cut the cake? நன்றி. டொங்கிங்க கட் பண்ண போகுது. சோ இத பத்தி நான் நினைக்கிறதே கிடையாது. So I do not think about it. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும், but every year, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு during my birthday, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். the Lord Jesus Christ comes. அவர் வந்து சொல்வார், and he says, today is your birthday. He says, today is your birthday. I have come to bless you. I have here to bless you. இது ஒவ்வொரு வருஷமும் அப்படி நடக்கும். And this happens every year. சோ அதே போல 94வது ஆண்டுல அது நடந்தது. And it happened in the year 1994. அப்படி சொல்லிட்டு உனக்கு ஒரு பரிசு நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார். And he said, I have brought a gift for you. கரத்தை நீட்டினார். And he stretched his hand. ஒரு சின்ன பாக்ஸ் அவர் கையில இருந்தது. He had a small box in his hand. அப்ப நமக்கு ஒரு கடையில போய் ஒரு மோதிரம் வாங்கினா ஒரு பாக்ஸ்ல கொடுப்பாங்க இல்லையா? The way how the ring is gifted in the box in the shop. அந்த சைஸ்ல ஒரு பாக்ஸ். The box of that size. அது ரொம்ப அழகாக ஒரு மஞ்சளும் பச்சையும் கலந்த ஒரு ரேப்பர்ல அது மூடப்பட்டிருந்தது. And it was wrapped in a yellowish greenish wrapper. அதே போல ஒரு அழகான மஞ்சளும் பச்சையும் கலந்த ரிப்பனை வச்சு அது கட்டி இருக்காங்க. And it is tied with a yellowish greenish ribbon. அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், what is this Lord? And I asked him, Lord, what is this? This is for you. And he said, this is for you. அது வாங்குனேன். So I got it. நம்மலாம் எப்படி பிரசன்ஸ் பரிசுகளை திறப்போமோ அதே போல நானும் திறந்தேன். And the way how we opened the gifts, I also opened it. அது திறந்து பார்த்தா when I opened it, ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. It was a great surprise. மோதிரமும் இல்ல. There's no ring. வேற எந்த பொருளும் இல்ல. There's no things in ஒரே ஒரு துண்டு காகிதம் அதுல இருந்துச்சு. There was a small paper in that. நான் கேட்டேன், என்ன சாமி இதுன்னு? I asked him, Lord, what is this? உள்ள பாரு. And he said, look அத inside. பார்க்கறேன். And when I looked, ஏசாயா 11:2 என்று எழுதி இருந்துச்சு. It was written Isaiah 11:2. இது என்ன சாமின்னு கேட்டேன். And I asked him, what is this, Lord? இதுக்காக நீ 10 வருஷமா ஜெபம் பண்ணல? You did not pray for this for 10 years? இன்றைக்கு இத உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன். And today I am here to give it to you. ஒரு 10 வருஷமா அந்த கர்த்தருடைய 7 ஆவிகளின் அபிஷேகம் பெற வேண்டும் நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். For 10 years I prayed that I should receive the 7 spirits of Lord. ஆனா 10 ஆண்டுகள் கழித்து, After 10 years, அதோட நேரம் வந்த பொழுது, when the time arrived, today I have come to bless you this gift ன்னு சொன்னார். and he said, today I am here to give you this gift. முழங்கால் போடுன்னு சொன்னார். And he asked me to kneel down. தலையில கையை வச்சு ஆசீர்வதிச்சு, He laid his hands on me and இன்று blessed. முதல் இந்த 7 ஆவிகளால் நீ நிறைந்திருப்பாயாக. And he said, from today onwards you will be full of the 7 spirit of God. இந்த பிரார்த்தனை blessing முடிஞ்ச பிறகு After this prayer and blessing, நான் கேட்டேன் ஆண்டவர்ட்ட, I asked the Lord, இத குறித்து ஒரு ஞானம் எனக்கு இல்லையே சுவாமி. Lord, I do not have a knowledge about இந்த this. வரங்கள் எப்படி செயல்படும்? How will this gift work? அதுக்கு என்ன சட்டதிட்டங்கள் உண்டு? What is the laws for this? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? What is the do's and don'ts? ஏனென்றால் வரங்களை கூட நாம் தவறுதலாக உபயோகப்படுத்தலாம். Because we can even use the gifts in a wrong way. அதனால இத சரியாக உபயோகப்படுத்த வேண்டிய முறைகள் என்ன Ask what is the right way to operate it. என்று கேட்ட உடனே, Once I asked it, அடுத்த ஒரு 1.5 மணி நேரங்கள் அவரை ஒரு சேர்ல அமர்ந்து கொண்டு, for the next 1 hour and a half he was sitting in a ஒரு chair. ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல As a teacher teaches a student, அந்த 7 வரங்களும் என்னென்ன what are those 7 gifts of God? அப்படி ஒவ்வொன்றாக விளக்கி சொன்னார். And he explained it individually. அது குறித்து ஒரு புக் இப்போது எழுதி இருக்கோம். And now I have written a book about it. On Eagle's Wings. On Eagle's Wings it's இன்னைக்கு called. சாயந்தரம் அந்த புக் ஸ்டால்ல அந்த புக்கை நீங்க வாங்கி கொள்ளலாம். And today evening you can get that book in the bookstall. சோ கர்த்தருடைய 7 ஆவிகள் என்னென்ன?
And what are the 7 spirits of God? அது எப்படி செயல்படும் How does it work? என்று அது ரொம்ப எளிய முறையில அதுல விளக்கி சொல்லியிருக்கிறோம். And in a very simple manner it is explained in that book. எனக்கு அருமையானவர்களே, My dearly beloved, இந்த ஒரு அபிஷேகத்தை இந்த காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க விருப்பப்படுகிறார். and in this time the Lord wants to give this anointing of God to his people. அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். For this you have to prepare yourself. இந்த ஆண்டு முழுவதும் ஆயத்தப்படும் ஆண்டு. This year, the whole year is a year of preparation. நம்மை நாமே நல்லா சுத்திகரித்துக் கொண்டு We have to cleanse அதை ourselves பெறுவதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டு and making us eligible to receive it. நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் If we prepare ourselves, கர்த்தருடைய கண்ணு பார்க்கும் the eyes of the Lord will look எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் என்று. to what extent we are prepared. அந்த அளவுக்கு அந்த அபிஷேகத்தின் தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். And to that measure, that anointing will work in our life. இப்ப எப்படி ஆயத்தப்படுவது? So how we will be prepared? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. And this is the word today I am going to tell. 2 வகை. 2 types. முதலாவதாக First, மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். and let's turn to Matthew chapter 21. மத்தேயு 21வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க And there is an incident happening in Matthew chapter 21. அங்க என்ன நடக்குது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதியாக அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறார். And here Lord Jesus Christ finally he is entering into Jerusalem. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் கடைசி 7 நாட்கள். And those are the last 7 days of his life. மத்தேயு 21வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, And if you read Matthew chapter 21 to chapter 28, அங்க என்னென்ன சம்பவம்லாம் நடக்கிறதோ whatever is happening there, அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில 7 நாட்கள் நடந்தது. it is all has happened in the 7 days of his life. சோ இப்பொழுது நம்முடைய பூமியின் கடைசி மணி நேரத்துல வந்து நிற்கிறோம். Now we are come to the last hour of this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அந்த கடைசி 7 நாட்கள்ல என்னென்னலாம் நடந்ததோ, Whatever has happened in the last 7 days of Lord Jesus Christ, அதே மாதிரியே in the same way, இந்த கடைசி ஆண்டுகள்ல பூமியில நடக்க போகிறது. in the last years it's going to happen in the earth. முதலாவதாக என்ன நடக்குது பாருங்க. If you see first what happened, மத்தேயு 21வது அதிகாரத்துல Matthew chapter 21, அவர் எருசலேமுக்குள்ள வரணும். he has to come into Jerusalem. எருசலேமுக்கு வருவதற்கு முன்பதாக Before he enters Jerusalem, அவர் பயணம் பண்ணுவதற்கு ஒரு மிருகம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. and a beast was chosen for him to travel. அங்க மத்தேயு 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தால், And if you read Matthew chapter 21 verse 2, ஒரு கழுதையும் குட்டியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. an ass and a colt is being chosen. அதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், And another important thing there, கழுதை மேல ஒருவனும் இதுவரைக்கும் ஏறினதே இல்லையாம். and no man have ever ride on that ass. ஒரு கழுதை வந்து அநேக வேலைகள் செய்வதற்கு உண்டாக்கப்பட்ட ஒரு பிராணி. And ass is an animal which is being is created to do the domestic works of man. மூட்டைகளை சுமக்கிற ஒரு நல்ல பலமுள்ள ஒரு மிருகம். And it is a strong animal which carries the sacks. அது மேல அமர்ந்து கொண்டு பயணமும் செய்யலாம். And some people can even sit on it and travel. நல்ல ஒரு உதவும் உள்ள ஒரு பிராணி. And it is a very useful animal. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், But you can see here, அது வயசுக்கு வந்த பிறகும், even after it is of age, குட்டியும் பெத்த பிறகும், even if it after having its baby, நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு வயசு, it is of a ripened age. 7.5 வயசு கழுதைன்னு சொல்றாங்களே, They say 7.5 years ass. இந்த கழுதைக்கு அந்த வயசு. This ass is having that age. ஆனா அத்தனை ஆண்டுகளாகிலும், After so many years, அதோட பிறப்பிலிருந்து அந்த நாள் வரைக்கும், from its birth until that day, உபயோகப்படாமல், it was not useful. ஒரே மூலையில கட்டப்பட்டு இருக்கிறது. In one corner it is being tied. இப்ப இது யாரு? But who is this? கழுதை வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க. Nobody respects the ass. பாருங்க, ஒரு குதிரையும் கழுதையும் பக்கத்துல வச்சா, If you set a donkey and a horse next to each other, குதிரையை பார்த்து ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. and they will be very amazed to see that horse. எவ்வளவு அழகான குதிரை.
such a beautiful horse. மூக்க பாரு, Look at the nose. கண்ண பாரு, Look at the eyes. காத பாரு, Look at the ears. இப்படின்னு வர்ணிப்போம். And they will ஆனா அதே கழுதையை பார்த்தோட but once they see the donkey, கழுதை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சீ கழுதை சொல்லுவியா? you say it's just a donkey. சீ கழுதை அப்படின்னு சொல்லுவோம். You say just a donkey it is. அப்ப ஒருவரும் ஒரு கழுதையை மதிக்க மாட்டார்கள். So nobody even respects the ass. அதுக்கு அழகும் இல்ல, சௌந்தரியமும் இல்ல. There's no beauty over it. இது உண்மையிலே நல்ல இந்த கழுதை முகத்தை பாருங்க. If you see the face of the donkey, எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். it is always sad. ஏதோ இழந்ததை போல, as if it lost something. ஒரு சந்தோஷம் இல்லாம, no joy, சமாதானம் இல்லாம, no peace, உலகமே அழிந்து போயிடுச்சு. as if the world has drowned. யுனைடெட் நேஷன் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. There's big problem in United எப்படி Nations. சமாளிக்க போறோம்? How we can manage it? அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இந்த கழுதை முகத்துல இருக்கும். And such kind of impression is in the donkey's face. ஒவ்வொரு நாள் காலையிலயும் Every morning நீங்க எழுந்திருக்கும் பொழுது when you wake up, அதே தோற்றம் உங்களுக்கும் இருந்தால், if you have the same impression on your face, இருக்க கூடாதுல? shouldn't be there, isn't it? இருக்க கூடாது. நீ யார் மாதிரி இருக்கணும்? Who you should be like? நல்ல ஒரு குதிரை மாதிரி. Like a horse. இந்த குதிரை முகத்தை பாருங்க. If you see the face of அதுக்குள்ள the ஒரு horse, கம்பீரம் இருக்கும், there is a majesty in it. ஒரு வீரம் இருக்கும், There is a ஒரு strength in it. துணிச்சல் இருக்கும், There is courage in it. ஒரு கான்ஃபிடன்ஸ், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். And it has a confidence to accomplish anything. குதிரைக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷ குணம் இருக்குது. There is a special character of a horse. யுத்தத்துக்கு ஏன் ஒரு குதிரை உபயோகப்படுத்துகிறது தெரியுமா? Do you know why the horse is prepared for the war? அந்த குதிரையினுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் பயம் என்ற வார்த்தையே கிடையாது. And in the heart and thought of the horse there is nothing called fear. எதிரி ஈட்டி வச்சிட்டு இருப்பான். The enemy will be like with a spear. அது குதிரை அதை பார்க்காது. The horse will not look at it. நேரா அதை நோக்கி போகும். And it will heed ahead. போய் மோதினால் ஈட்டி குத்தி சாவோம்